தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கையுடன் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழான 3வது மீளாய்வை நிறைவு செய்துள்ள சர்வதேச நாணய நிதியம் பணியாளர்கள் மட்ட இணக்கப்பாட்டை எட்டியுள்ளது. இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட 3வது மீளாய்வு தொடர்பான ஊடக சந்திப்பு இலங்கை மத்திய வங்கியில் நேற்று முற்பகல் இடம்பெற்றது. இதில் கருத்துரைத்த சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான திட்டத்தின் பிரதானி பீட்டர் ப்ரூயரே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி 3வது மீளாய்வு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையினால் அங்கீகரிக்கப்படுமாயின் இலங்கைக்கு மேலும் 333 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி கிடைக்கப்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணியின் ரவி கருணாநாயக்கவுக்கு தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்ட சர்ச்சை அடங்குவதற்கு முன்னதாக 2 தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளில் ஒன்றை தமக்கு வழங்க வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி புதிய ஜனநாயக முன்னணியுடன் இணைந்து போட்டியிட்டதால் தேசிய பட்டியல் ஆசனம் தொடர்பில் அந்த முன்னணியுடன் கலந்துரையாடியதாக கட்சியின் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். புதிய ஜனநாயக முன்னணியில் எழுந்துள்ள தேசிய பட்டியல் நெருக்கடி குறித்து ஆராய்வதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு நேற்று பிற்பகல் கட்சி தலைமையகத்தில் கூடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்துக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்காக மேலதிக கால அவகாசத்தை வழங்குவதற்கு நலன்புரி சபை தீர்மானித்துள்ளது. முன்னதாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க தவறியவர்கள் 25ஆம் தேதி முதல் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் எனவும் விண்ணப்பங்களை பிரதேச செயலகங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அதன் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார். அதற்கமைய நாளை முதல் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை குறைபாடுகளை தெரிவிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். இதேபோல அஸ்விஸ்ம திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் 17 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் நன்மைகளை எதிர்பார்த்து 2ஆம் கட்டமாக 4,55,000 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் நலன்புரி சபை சுட்டிக்காட்டியுள்ளது. 2025ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. கண்டியில் வைத்து செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இந்த தீர்மானம் குறித்து அறிவித்துள்ளார். மேலும் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவில் நடத்த ஏற்பாடு செய்யப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 2 வருடங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வேட்பு மனுக்களில் சில வேட்பாளர்கள் உயிரிழந்துள்ளதுடன் சிலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அடுத்த வருட ஆரம்பத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த திட்டமிட்டிருந்தாலும் திகதிகள் குறித்து இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என அமைச்சர் இதன்போது மேலும் குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் போது பரீட்சை மண்டபத்துக்குள் பணியில் ஈடுபடும் ஊழியர்கள் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித்ய சுந்தர தெரிவித்துள்ளார். நாளை மறுதினம் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் ஆரம்பமாக உள்ளன. இந்த நிலையில் உயர்தர பரீட்சையின் போது பரீட்சை நிலைய கண்காணிப்பாளர்களுக்கு மாத்திரமே பரீட்சை நிலையங்களில் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் உதவி அதிபர்கள் மற்றும் ஊழியர்கள் ஆகியோர் கையடக்க தொலைபேசிகளை பரீட்சை மண்டபத்துக்குள் பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பத்திரமுள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு முன்பாக நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது குழப்பமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. கொரிய E8 விசாவுக்கு அனுமதி கோரி சில தரப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு பணியகத்துக்கு முன்பாக போராட்டம் தொடர் சத்தியகிரகமாக மாறியுள்ளது. பணியகத்தின் முன்னிலையில் உள்ள நடைபாதையில் தற்காலிக கூடாரம் ஒன்றை மேற்கொள்வதற்கு போராட்டக்காரர்கள் முயன்றுள்ளனர். போலீசார் அங்கு வந்து அவற்றினை அகற்றும் பணியில் ஈடுபட்ட போது பதற்றமான சூழல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிதாக தெரிவு செய்யப்பட்ட 35க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாதிவெல வீட்டு தொகுதியிலிருந்து உத்தியோகபூர்வமாக வீடமைப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த வீடுகளில் தற்போது திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற தகவல் தொடர்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது.
இந்த நிலையில் டிசம்பர் 3ஆம் தேதி முதல் விண்ணப்பித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உரிய வீடுகள் வழங்கப்படும் எனவும் அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த சில நாட்களாக 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த முட்டை தற்போது சந்தையில் வெவ்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிய வந்துள்ளது. அதன்படி சிறிய அளவிலான முட்டை 38 ரூபாய்க்கும் சாதாரண அளவிலான முட்டை 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. புதிய ஜனாதிபதி நல்லிணக்கத்தின் முதல் படியாக மாவீரர் நினைவேந்தலுக்காக துயிலுமில்லங்களில் இருந்து இராணுவத்தை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் சி. வேந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார். பருத்தித்துறை பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வழமையாக மாவீரர் நாளில் காவல்துறையினர் மற்றும் உளவுத்துறையினர் மாவீர நிகழ்வுகளில் குழப்பம் விளைவிப்பதில்லை. அவர்கள் பல்வேறு தடைகள் போடுவதுமாக நெருக்கடிகளை கொடுத்து வந்தனர். இந்நிலையில் இலங்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த போவதாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தார். அந்த வகையில் நல்லிணக்கத்தின் முதலாவது நிகழ்வாக மாவீரர் நினைவேந்தலை சுதந்திரமாக மேற்கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும். அத்துடன் மாவீரர் துயிலுமில்ல காணிகளில் இருந்தும் இராணுவம் வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களிடையே வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காய்ச்சல், சளி, தொண்டை வலி மற்றும் இருமல் ஆகியவை இதன் அறிகுறிகளாகும். இந்த அறிகுறிகள் 3 நாட்களுக்கு மேல் நீடித்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுமாறு பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஜி. விஜயசூரிய மக்களுக்கு தெரிவிக்கின்றார். 5 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை இன்று பிற்பகல் 4 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி பதுளை, கேகாலை, காலி, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதத்தின் முதல் 20 நாட்களில் 1,20,961 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 26,717 ஆகும். அதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டுக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை 17,41,676 ஆகும். இந்த நிலையில் கடந்த வருடம் இலங்கை வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை 14,87,303 என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. மக்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் தற்போதைய அரசாங்கத்தை தெரிவு செய்துள்ளதாகவும் அந்த மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கு அனைவரும் தம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என மல்வத்து பீடாதிபதி அதிபன திப்போடுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கலத்திர தெரிவித்துள்ளார். ஏனைய அனைத்து பிரச்சினைகளும் பொருளாதார பிரச்சினைகளின் அடித்தளத்தில் இருந்து எழுவதாகவும் நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். பலாலி போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த 2 போலீஸ் அதிகாரிகள் பெண்ணொருவரிடம் பாலியல் லஞ்சமும் 12 லட்சம் ரூபாய் பணமும் கோரிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த பெண் தனது காதலனுடன் இருக்கும் ஒளிப்படத்தை வைத்து பெண்ணின் வீட்டை கண்டுபிடித்த போலீசார் ஒளிப்படத்தை காட்டி மிரட்டியதுடன் அவரிடம் பாலியல் லஞ்சமும் பணமும் கோரியுள்ளனர். இதேவேளை போலீசாரின் மிரட்டல்கள் மற்றும் பாலியல் லஞ்சம் கோரியமைக்கான ஆதாரங்கள் என்பவற்றை திரட்டிய அந்த பெண் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கியுள்ளார். பெண் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணையை மேற்கொண்ட போலீசார் மேற்படி 2 போலீஸ் அதிகாரிகளையும் கைது செய்துள்ளனர். கொழும்பு நீர்கொழும்பு வீதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக சீதுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பிலிருந்து நீர்கொழும்பு நோக்கி பயணித்த லொரியொன்று வீதியில் பயணித்த பெண்ணொருவர் மீது மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தின் போது படுகாயமடைந்த பெண் சீதுவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் சீதுவை பிரதேசத்தைச் சேர்ந்த 58 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து லொரியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.